தானமும் தர்மமும் கொடுத்து நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டீங்க. இனி நாங்க வந்த வேலையை முடிச்சிடுறோம். அதுதான் எங்க தர்மம். இனிமே ஒரு பால விதவையா எங்க பிருந்தாவனத்துல அவ இருப்பா. அனிருத்தண்ணா திரும்ப வந்துட்டாரு. ஆனா தனியா வரல, கூடவே ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரோ ஒருத்தி எங்களை கண்ணி ஆக்கிட்டாரு. எனக்கு தான் வெளிச்சம் வேண்டாம்னு சொன்னல, அதை எங்க எடுத்துட்டு போங்க பாட்டி. அவன் தான் இல்லன்னு ஆயிடுச்சுல, இப்ப கூட என்ன தனியா இருக்க விட மாட்டீங்களா? கௌதமி, 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 நீ எங்க இருக்க? கௌதமி, கௌதமி, நீ எங்க இருக்க? நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என் கணவர் எங்க? அவள் ரொம்ப நேரமா ஆளே காணோம். புகுந்த வீட்டுக்கு போனதும் கணவர் கூடவே இருக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் இப்படி விட்டுட்டு போனா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அத பத்தி எங்க அம்மா ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? எங்க சின்னையாவுக்கு ரொம்ப இலகுன மனசு. அவர் ஒரு தடவை கையை பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் கையை விடவே மாட்டாரு. இது சடங்குமா? கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி நீ தனியா தான் இருக்கணும், புருஷன் கூட இருக்க கூடாது. அதனாலதான் இந்த சடங்கெல்லாம் யாரு விசித்திரமா உருவாக்குனா? இந்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு துர்காமா தப்பான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க அவரை பாத்தீங்கன்னா நான் கோவமா இருக்கேன்னு மறக்காம சொல்லுங்க. சரிம்மா, நான் அப்படியே செய்யறேன். இப்ப நீ இவங்க கூட போய் தங்குமா, நாளைக்கு நானே கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு முடியே இல்லாம, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு வண்ணமயமா இருந்தாதான் பிடிக்கும். முடி நல்லா நீளமா இருக்கணும். இதோ என்னோட முடி மாதிரி. எங்க அம்மாவை என்ன மாதிரி ஆக்குறது தான் என் ஆசை. உங்க எல்லாருக்கும் என் புடவை பிடிச்சிருக்கா? முடிய வளர வைக்கிற எண்ணெயும் இருக்கு. நான் என் கணவர்கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் என் அம்மாவுக்கும் சேர்த்து வாங்க சொல்லுவேன். இனி வண்ணங்களுக்கெல்லாம் இடமே இல்ல. எங்களோட வாழ்க்கையிலயும் இல்ல, உன்னோட வாழ்க்கையிலயும் இல்ல. வா, உன்னோட வாழ்க்கைய மாத்தணும். இப்போ எங்களோட வா. இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். வான்னு சொல்றேன்ல. மாட்டேன். பத்தி பாபு, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. பத்தி பாபு, பத்தி பாபு. ஏன் கத்துறமா? எல்லாரும் முழிச்சுப்பாங்க. முழிக்கிட்டோம். எதுக்குமா கத்துற? இவங்க எல்லாரும் உன்னை உங்க அம்மா கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. பெரியவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போக விட மாட்டாங்க. காலையில பேசிக்கலாம். அம்மாவை கூட்டிட்டு வர போறோன்னு ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? ஆனா சடங்கெல்லாம் முடியாம அம்மா எப்படி வருவாங்க? விட்டு போன சடங்குகளை முழுசா பண்றதுக்காக தான் இப்ப நம்ம போறோம். அதுக்கப்புறம் உனக்கே உன்னை அடையாளம் தெரியாம போயிடும். ஆனா அம்மா கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க.
வாங்க சீக்கிரமா போலாம். எனக்கு அம்மா கிட்ட போகணும். அம்மா ஞாபகம் அதிகமாகுது. வாங்க போலாம். ஆஹா. சீக்கிரம் வாங்க, அம்மாவை போய் பார்க்கலாம். என்னால வர முடியாது. கணவரோட அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எங்க போனார் அவரு? அவர் கூட போய் பெரிய மோட்டார் வண்டியில எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வருவேன். நீங்க சீக்கிரம் இங்க வாங்கல. கதவை தர கௌதமி. கௌதமி, கௌதமி, உன்னோட அனிருத் உன்கிட்ட மனசு திறந்து பேச வந்திருக்கான். கௌதமி, 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 கதவு தர கௌதமி. கௌதமி, என்ன உள்ள வர விடு. கௌதமி, கௌதமி, ப்ளீஸ். கௌதமி, கௌதமி, வாடா கௌதமி. கௌதமி, 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 ப்ளீஸ். கௌதமி, கதவு தர. கௌதமி, ப்ளீஸ், ப்ளீஸ். கௌதமி, கௌதமி, கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா திரும்ப சரி பண்ணிக்கலாம், தெரியும். அதே மாதிரி உன் இதயத்தை சரி பண்ணதான், அதுக்கு முயற்சி பண்ணதான் நான் வந்திருக்கேன். உன்னை இவங்க கூட அனுப்பி வைக்கிறதுக்கு உன் வீட்டுக்காரர் தாம்மா சொன்னாரு. சத்தியமாவா? அப்ப நான் கிளம்புறேன். அவரை பார்த்தா நான் அவரை ரொம்ப தேடினேன்னு மறக்காம சொல்லிடுங்க. சரி, என்னோட துணியெல்லாம் இருக்கிற மூட்டை எங்க? அந்த மூட்டையையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆ? துர்காமா, என் கணவரை புரிஞ்சுக்க முடியலையே. சில நேரத்துல கோவப்படுறாரு, சில நேரத்துல கத்துறாரு, ஆனா சில நேரத்துல அவரே சாப்பாடு கொடுக்கறாரு. இப்ப அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாரு. முதல்லயே சொல்லிருந்தா நான் ரொம்ப சீக்கிரமா போயிருப்பேனே. வாங்க வாங்க போலாம். கௌதமி, எனக்கு உன் மேல அந்த அளவு கூட உரிமை இல்லையா? நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? என்ன காக்க வைக்க மாட்டேன் தானே, ஆனா என்ன வாழ்க்கை முழுக்க காக்க வச்சுட்டீங்களே அனிருத். தப்பு பண்ணிட்டேன் கௌதமி, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா சொன்னதெல்லாம் சரிதான், நான் ஆவேசத்துல பண்ணிட்டேன். உன் அனிருத் ஒரு பெரிய பைத்தியம் கௌதமி. நான் உன் பக்கத்துல வந்து என்னோட தப்ப திருத்திக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா கௌதமி? ப்ளீஸ். இன்னொரு பொண்ணு எங்களுக்கு அண்ணியாக்கிட்டாரு. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு நான் இனி எதுவுமே இல்ல. இங்க இருந்து கிளம்பி போ, பொண்டாட்டி கிட்ட போ. இவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. குட் பை.
என் பொண்ணு உடன்கட்டை ஏற மாட்டா. விடுங்க. சம்பூர்ணா, 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 வெளியே வா. அவங்க தான் திட்டினாங்கல்ல, இப்ப நம்ம பேசினா பெரிய பிரச்சனையாயிடும். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. பொம்மையை நினைச்சு நீ கவலையா இருக்கியா? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இங்க வந்தோம். அதனால அவளுக்கு என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அந்த பேரிஸ்டர் பையன், அவரு உங்க முதலாளி ஐயாவோட பையன் தானே? ஆமா. அவர்கிட்ட கேட்டா அவளுக்கு என்னாச்சு, எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும்ல. அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொம்மை எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. பொம்மை எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் அப்பவே என்ன சொன்னேன்? உன் புருஷனை விட்டு இன்னைக்கு விலகி இருக்கணும்னு சொன்னேன்ல. குளிர்ந்த நீர்ல காலை வச்சதே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா வீட்டுக்காரனை பார்க்கணுன்ற ஆசையை மட்டும் உன்னால அடக்க முடியல இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்ல? இங்க பாரு, இது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மொத்தமா அபசகனம் ஆயிருக்கும். சரி, போனது போகட்டும். ஒழுங்கா என் கூட வா. இனிமே எப்படி போறேன்னு பாக்குறேன். வா வான்னு சொல்றேன்ல. எனக்கு யாரும் இல்ல கௌதமி, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல. நான் தான் உங்களுக்கு வேணும்னா இன்னொருத்தியோட கையை ஏன் பிடிச்சிங்க அனிருத்? உங்க மனசுல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா வந்துட்டாலே. இனி நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எதுக்காக பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். பாட்டி இவரை முதல்ல இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்க. பாட்டி கௌதமி கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு பைத்தியம், பெரிய பைத்தியம். அந்த பைத்தியம் பிடிச்ச அனிருத் அவன் மனசுல இருக்கிற எல்லாம் கௌதமி கிட்ட சொல்ற வரைக்கும் இங்கிருந்து கண்டிப்பா போகவே மாட்டான். கௌதமி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். நான் தான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேனே. இன்னைக்கு ராத்திரி அப்படி இப்படி இப்படி கைய வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து I love you. பாலா அண்ணா. அம்மா. பாலா அண்ணா. சொல்லுங்கம்மா. அனிருத் ஐயாவா உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிங்கம்மா.
எதுக்கு ராத்திரி நேரத்துல வர சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே. நம்ம மருமகளோட மாமா பொண்ணை உடன்கட்டை ஏத்திடக்கூடாதுன்னு அனிருத் ஐயா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சின்ன ஐயா அந்த சின்ன பொண்ணு பொம்மிய இங்க அவங்க ஜமீனுக்கு ராத்திரியே கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரிய ஐயாவும் கோபி ஐயாவும் அவரை திட்டவே இல்லையா? கோபி ஐயாவை பத்தி தெரியும்ல, எங்க கோவப்படணும் எங்க அமைதியா போகணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா அந்த பொண்ண மருமகளை ஏத்துக்கிட்டாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? அவர் வேற ஒரு திட்டத்தை போட்டுட்டாரு. என்ன திட்டம்? கோபி ஐயா பிருந்தாவனத்திலிருந்து விதவை பொண்ணுங்களை வர வச்சுட்டாரு. அவங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பால விதவையாக்கி நிரந்தரமா அந்த பிருந்தாவனத்திலேயே அடைக்க முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நான் தான் அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு வரேன். பெரிய இடத்துல எல்லாம் அப்படிதான் நடக்கும். இங்க பாருங்க, நம்மலாம் சின்ன ஆளுங்க. முதலாளிங்க சொல்றத கேக்குறத தவிர நமக்கு வேற வழி இல்லையே. அப்படி பார்த்தா நீங்க செஞ்சது சரியான முடிவு தாங்க. அனிருத் ஐயா, அனிருத் ஐயா, அனிருத் ஐயா, எழுந்திருங்க அனிருத் ஐயா. ஐயா கண்ணை திறந்து பாருங்க ஐயா. போய் முதலாளி அம்மா காப்பாத்துங்க ஐயா, இல்லைன்னா ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துரும் ஐயா. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவங்க விதவையாயிடுவாங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க ஐயா. நீங்க இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. உடன்கட்டை ஏறாம நீங்க காப்பாத்திட்டீங்க, ஆனா அவங்க விதவை ஆகிறத உங்களால தடுக்க முடியாம போயிடுச்சு. எழுந்திருங்க அனிருத் ஐயா, எழுந்திருங்க. அம்மா கிட்ட போறதா இருந்தா நம்ம எதுக்கு இந்த ஆத்துக்கு வந்திருக்கோம்? குளிக்கவா? இல்ல பிரி, படகுல இந்த ஆத்தை தாண்டி போய் உங்க அம்மாவை பார்க்கலாம். சத்தியமாவா? படகுல போறோமா? ஆமா. அப்ப போலாம். நம்ம யாருக்காக காத்துட்டு இருக்கோம்? நாம என்ன ஆத்த நீந்தியா கடக்க முடியும்? நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உங்க தெரியுமா? வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? நீங்க எதையுமே சீக்கிரமா செய்ய மாட்டீங்களா? அம்மா அங்க ஊர்ல காத்துட்டு இருப்பாங்கல்ல. படகுக்காரரு படகோட வந்தாதான் உங்க அம்மா இருக்கிற ஊருக்கு போக முடியும். படகோட்டி எங்க? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, விடியறதுக்குள்ள நாம பிருந்தாவனம் போயாகணும். ஏன்னா ராத்திரி முழுக்க பயணம் பண்ணணும். பிருந்தாவனத்துல இருந்து விதவை இங்க வந்திருக்காங்க ஐயா. முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள விதவை ஆக்கிடுவாங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க அனிருத் ஐயா, எழுந்திருங்க. பிருந்தாவனத்துல இருந்து வந்த விதவைங்க முதலாளி அம்மாவை பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் உங்களால அவங்கள கூட்டிட்டே வர முடியாது ஐயா. இது யார் நினைச்சாலும் நடக்காது. அனிருத் ஐயா, எழுந்துருங்க ஐயா. கண்ணை திறங்க ஐயா, நல்லா கண்ணை திறந்து பாருங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. இங்க பாருங்க ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. பிருந்தாவனத்துல இருந்து விதவைங்க வந்திருக்காங்க. முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. பெரிய தப்பு நடக்குது ஐயா. நீங்க எழுந்துருங்க. சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துங்க. எழுந்துருங்க ஐயா. பிருந்தாவனத்துல இருந்து விதவைங்க வந்திருக்காங்க. சின்ன முதலாளி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. இதுக்கு மேல தாமதிச்சா எல்லாமே வீணாயிடும். அதுக்கப்புறம் உங்களால அவங்கள பார்க்கவே முடியாது. உங்க மனைவியை காப்பாத்துங்க அனிருத் ஐயா, காப்பாத்துங்க. அங்க பாருங்க, படகோட்டி வந்துட்டாரு. இனி நம்ம படகு ஏறிட்டா பிருந்தாவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் படகு நிக்கும். அவளை கூட்டிட்டு போகும்போது யாரும் தடுக்கலையா? ஐயாவோட உத்தரவை யாராவது தடுக்க முடியுமா அனிருத் ஐயா? அப்பா சொன்னாரா? ஐயா யாரு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கலாம் கேட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க ஆத்துக்கு போங்க. அவங்கள பிருந்தாவன விதவைங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள தடுங்க, இல்லனா முதலாளி அம்மாவை அவங்க நிரந்தரமா பால விதவையாக்கிடுவாங்க. சீக்கிரம் போங்க ஐயா.